எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 29க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு நகரும். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். இந்த காணொளி முடிவில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இயற்பியல் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் யார்? இயற்பியல் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் யார்? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில். அடுத்து இரண்டாவது கேள்வி, துணை அளவுகளான தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை வழிமுறை அளவுகளாக மாற்றப்பட்ட ஆண்டு. துணை அளவுகளாக தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை வழிமுறை அளவுகளாக மாற்றப்பட்ட ஆண்டு 1995. அடுத்து, காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது என்று கூறியவர். காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது என்று கூறியவர் ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன். அடுத்து, இந்தியாவில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம் உள்ள இடம் எது? இந்தியாவில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம் உள்ள இடம் எது? புதுடெல்லி. புதுடெல்லி. அடுத்து, கீழ்கண்ட இணைகளில் ஒத்த பரிமாணத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள். கீழ்கண்ட இணைகளில் ஒத்த பரிமாணத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள். திருப்பு விசை மற்றும் ஆற்றல். திருப்பு விசை மற்றும் ஆற்றல். அடுத்து, துகள்களால் ஆன அமைப்பின் நிறை மையம் சாராதிருப்பது. துகளின் மீது செயல்படும் விசை. அடுத்து, இரட்டை உருவாக்குவது. இரட்டை உருவாக்குவது சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம். ஒரு ஆக்கு திசு கொண்டிருப்பது. வளரும் நிலையில் உள்ள முதிர்ந்த செல்கள். அடுத்து, 9வது கேள்வி, உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு. உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு பாரன்கைமா. பாரன்கைமா. அடுத்து, நார் கொண்டுள்ளது. ஸ்க்ளிரன்கைமா. ஸ்க்ளிரன்கைமா. அடுத்து, 11வது கேள்வி, துணை செல்கள் சல்லடை கூறுகளுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. துணை செல்கள் சல்லடை கூறுகளுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு கூட்டு திசுவாகும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சைலம். சைலம். அடுத்து, ஏரன்கைமா எதில் கண்டறியப்பட்டது? ஏரன்கைமா எதில் கண்டறியப்பட்டது? நீர்வாழ் தாவரம். நீர்வாழ் தாவரம். அடுத்து, வரியில்லா திசை எதில் கண்டறியப்பட்டது? இவை அனைத்திலும் இரத்த நாளங்கள், இரைப்பை பாதை, சிறுநீர்ப்பை. 15வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது நியூரானில் இல்லை? கீழ்கண்டவற்றில் எது நியூரானில் இல்லை? சார்கோலெம்மா. சார்கோலெம்மா. அடுத்து, நீண்ட கிளைகளற்ற பல உட்கரு செல்கள். வரித்தசை செல்கள். வரித்தசை செல்கள். அடுத்து, இணைப்பு திசுவின் வெள்ளை நார்கள் கொண்டுள்ளது. இணைப்பு திசுவின் வெள்ளை நார்கள் கொண்டுள்ளது மயோசின். மயோசின். அடுத்து 18வது கேள்வி,
தூரிகை எல்லை எபிதீலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? தூரிகை எல்லை எபிதீலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? அண்டக்குழல். அண்டக்குழல். அடுத்த 19வது கேள்வி. மிருதுவான தசை காணப்படுவது. மிருதுவான தசை காணப்படுவது. அனைத்திலும். அனைத்திலும். கர்ப்பப்பை, தமனி, சிரை. அடுத்து நரம்பு செல்கள் பெற்றிராதது. நரம்பு செல்கள் பெற்றிராதது. தசை நாண்கள். தசை நாண்கள். அடுத்து 21வது கேள்வி. தசை நாண்கள் இணைப்பது. தசை நாண்கள் இணைப்பது. எலும்பை தசைகளுடன். எலும்பை தசைகளுடன். கீழ்காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? கீழ்காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? லாக்ரிமால். லாக்ரிமால். அடுத்து மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை. மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை. புரதங்கள். புரதங்கள். அடுத்து மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது. மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது. குரல்வளை மூடிகள். குரல்வளை மூடிகள். அடுத்து பித்தநீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. பித்தநீர் கொழுப்புகள் செரிக்க உதவுகிறது. நன்றி.